தமிழ் சினிமால இளைஞர்களின் கனவு கண்ணியா திகழ்ந்து வரவங்க தான் நடிகை சாய் பல்லவி. இவங்க இந்தியால கோயம்புத்தூரை புறப்படமா கொண்டவங்க. மேலும் பிரபல டிவியில கடந்த 2008ஆம் ஆண்டு ஒளிபரப்பான உங்களில் யார் அடுத்த பிரபுதேவா என்ற நிகழ்ச்சியில் பங்கேற்றதால தான் மீடியாவுக்கு இவங்க அறிமுகமானாங்க. இதை தொடர்ந்து பிரேமன் திரைப்படத்துல மலர் டீச்சரா சினிமாவுக்குள்ள அறிமுகமானாங்க. இப்ப தமிழ் சினிமால டாப் நடிகைகள்லயே ஒருவரா திகழ்ந்து வராங்க. தன்னுடைய யதார்த்தமான நடிப்பு, நளினம் கொண்ட நடனம், இப்படி இளைஞர்கள் மனதை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. சினிமால கவர்ச்சி காட்டி பிரபலமாகும் நடிகைகளுக்கு மத்தியில தமிழ் பாரம்பரியத்தை நிலைநாட்டும் நடிகையாய் சாய் பல்லவி ரசிகர்கள் மத்தியில அறியப்படுறாங்க. இந்த நிலையில நடிகை சாய் பல்லவியின் நடிப்பு அமரன் படத்தின் மூலமா சிறப்பா வெளிக்காட்டப்பட்டிருக்கு. மக்கள் நாயகியா இருக்கும் சாய் பல்லவி பற்றிய செய்திகள் இப்ப சமூக வலைதளங்கள பரவலா பேசப்பட்டு வருது. அதாவது என்னன்னா, நடிகை சாய் பல்லவி அமரன் படத்துல நடிக்க 3 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காங்க. அத்தோட தெலுங்குல தண்டல் திரைப்படத்திலையும் இந்தியில ராமாயணம் போன்ற படங்களையும் நடிச்சு வராங்க. இந்த படத்துல சீதையாக நடிக்க ரூபாய் 6 கோடி சம்பளம் வாங்கியிருப்பதா கூறப்படுது. சினிமாவை தாண்டி விளம்பரங்கள்ல ஆர்வம் காட்டாம ரசிகர்கள் மத்தியில லேடி சூப்பர் ஸ்டாரா வலம் வராங்க நடிகை சாய் பல்லவி. இவங்க கிட்ட இப்ப சுமாரா ரூபாய் 47 கோடி மதிப்பிலான சொத்துக்கள் இருப்பதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. இது அவர்களுடைய ரசிகர்கள் மத்தியில பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு.